ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 3900க்கும் அதிக வித்தியாசமான பாம்பினங்கள் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இதுல கோப்ராஸ் மாதிரியான ஒரு சில பாம்பினங்களை நம்ம நேர்லயோ இல்ல வீடியோஸ் மூலமாவோ பார்த்திருப்போம். ஆனா நாம இதுவரை பார்த்திருக்காத இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ரொம்பவே 10 அரிய வகை பாம்புகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதுனால வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்பர் 10, லீஃப் நோஸ்ட் ஸ்னேக். இந்த பாம்புகளோட முன்பக்கத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா மத்த பாம்புகளோட கம்பேர் பண்ணும்போது இதோட மூக்கு பகுதி கொஞ்சம் குறுகி போய் ஒரு குட்டி இலை மாதிரி இருக்கிறதால தான் இந்த பாம்புகள் லீஃப் நோஸ்ட் ஸ்னேக்னு அழைக்கப்படுது. அதிகபட்சமா 4 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்புகள்ல எது ஆண் பாம்பு அண்ட் எது பெண் பாம்புன்னு சொல்லி பார்த்த உடனே நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். பொதுவா இந்த வகையான பாம்புகள்ல மேல் பகுதி பிரவுன் கலர்லயும் அண்ட் அடிப்பகுதி எல்லோ கலர்லயும் இருந்ததுன்னா அதுதான் ஆண் பாம்பு. சப்போஸ் அந்த பாம்பு பாக்குறதுக்கு ஃபுல்லாவே பிரவுன் கலர்ல இருந்ததுன்னா அதுதான் பெண் பாம்பு. அண்ட் இதுல இன்னொரு ஆச்சரியமான ஃபேக்ட் என்னன்னா, இந்த வகையான பாம்புகள்ல ஒரு ஆண் பாம்போட மூக்கு இந்த மாதிரி கூர்மையாவும் அண்ட் ஒரு பெண் பாம்போட மூக்கு இந்த மாதிரி பிளாட்டாவும் இருக்கும். நம்பர் 9, ஸ்பைனி புஷ் வைப்பர். பெரும்பாலும் சென்ட்ரல் ஆப்பிரிக்காவோட மலைக்காடுகள்ல வாழக்கூடிய இந்த பாம்புகள் மத்த பாம்புகள் மாதிரி நல்லா வலுவலுன்னு இல்லாம கொஞ்சம் ரஃபா கரடு முரடா தான் இருக்கும். இதுக்கான காரணம் அதோட மேல்புறத்துல அமைஞ்சிருக்கிற நிறைய குட்டி குட்டியான செதில்கள் மத்த பாம்புகளுக்கு அமைஞ்சிருக்கிற மாதிரி பிளாட்டா இல்லாம கொஞ்சம் மேல் நோக்கி வளைஞ்சிருக்கிறதால தான் இந்த பாம்புகள் பாக்குறதுக்கே இப்படி கரடு முரடா தெரியுது. பெரும்பாலும் சின்ன சின்ன பல்லிகள், தவளைகள் மற்றும் சில சமயங்கள்ல பறவைகளை கூட வேட்டையாடி சாப்பிடக்கூடிய இந்த பாம்புகள் அதிகபட்சமாவே வெறும் 2 அடி வரை மட்டும்தான் வளரும். இதோட ஸ்கின் பார்க்கவே நல்லா வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி தப்பி தவறி கூட அதை தடவி பார்க்கலாம்னு போயிடாதீங்க. காரணம் இந்த பாம்புகளோட விஷம் நல்லா வளர்ந்த ஒரு மனிதனையே அசால்ட்டா போட்டு தள்ளிடும். நம்பர் 8, ஹாக் நோஸ் ஸ்னேக். ஆக்சுவலா இந்த வகையான பாம்புகளுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். எதனால சொல்றேன்னா, சப்போஸ் இந்த பாம்புகள் தனக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி ஃபீல் பண்ணும்போது அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக உடனே இப்படி இறந்து போன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடும். அதிகபட்சமா 3 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்புகள் ஆக்சுவலா ஒரு விஷம் வாய்ந்த பாம்பு கிடையாது. பட் இருந்தாலும் அதோட எச்சில்ல இருக்கக்கூடிய விஷம் மனிதர்களுக்கு என்னதான் அவ்வளவு ஆபத்தானதா இல்லைன்னாலும் அதோட இரையை கொல்றதுக்கு அது போதுமானதா இருக்கு. அதாவது இந்த வகையான பாம்புகளை ஒரு பெட்டா நீங்க உங்க வீட்டுல வளர்த்தீங்கன்னா அது நமக்கு டேஞ்சர் இல்லைனாலும் நாம வளர்க்கக்கூடிய மத்த பெட் அனிமல்ஸுக்கு அது ரொம்பவே டேஞ்சர்னு தான் சொல்லணும். நம்பர் 7, ரெயின்போ போவா. சோ இந்த பாம்புகளுக்கு எதனால இப்படி ஒரு பேர் வந்ததுன்னு அதோட ஸ்கின்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் சென்ட்ரல் மற்றும் சவுத் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய இந்த பாம்புகள் அதிகபட்சமா 4 இருந்து 5 அடி வரை வளரக்கூடியது. மேலும் மற்ற பாம்புகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாம்புகளோட ஸ்கின் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தன் மீது விழக்கூடிய சூரிய ஒளியை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. பொதுவாவே சூரிய ஒளியில 7 வண்ணங்கள் இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அதனாலதான் ஒரு வானவில் 7 வண்ணங்கள்லயும் அண்ட் இந்த பாம்போட ஸ்கின்ல படக்கூடிய அந்த சூரிய ஒளி ஒரு வானவில் மாதிரியும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்பர் 6, ரைனோசரஸ் ரெட் ஸ்னேக். ஒரு காண்டா மிருகத்துக்கு எப்படி அதோட மூக்குல ஒரு மிகப்பெரிய கொம்பு நீட்டிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த பாம்புகளுக்கு இப்படி ஒரு சின்ன கொம்பு நீட்டிட்டு இருக்கிறதால தான் இவைகள் ரைனோசாரஸ் ரெட் ஸ்னேக்னு அழைக்கப்படுது. பெரும்பாலும் சைனா மற்றும் வியட்நாமை சேர்ந்த மலைக்காடுகள்ல வாழக்கூடிய இந்த பாம்புகள் அதிகபட்சமா 5 அடி வரைக்கும் வளரக்கூடியது. மேலும் சின்ன சின்ன எலிகள், பறவைகள் மற்றும் அந்த பறவையோட முட்டைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய இந்த பாம்புகள் ஆக்சுவலா ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக். அதாவது விஷமே இல்லாத இந்த பாம்புகள் அதோட இரைகளுக்கு மட்டும்தான் ஆபத்தானதே தவிர மனிதர்களுக்கு இதால எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. நம்பர் 5, ப்ளூ வைப்பர். சோ இந்த பாம்புகளுக்கு எதனால ப்ளூ வைப்பருங்கிற இந்த பேர் வந்ததுன்னு அதோட ஸ்கின்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் சவுத் ஈஸ்ட் ஏசியா போன்ற பகுதிகளில், குறிப்பா இந்தோனேசியா போன்ற பகுதிகளில் தான் இவைகள் அதிக அளவுல காணப்படுது. சோ இதனாலேயே இந்த பாம்புகளுக்கு இந்தோனேசியன் பிட் வைப்பர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. அதிகபட்சமா 2 அடி வரை மட்டுமே வளரக்கூடிய இந்த பாம்புகள்ல பெண் பாம்புகள் தான் ஆண் பாம்புகளை விட சைஸ்ல பெருசா இருக்கும். அண்ட் மேலும் இரவு நேரங்கள்ல தான் இந்த பாம்புகள் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு தன்னோட இரைகளை வேட்டையாடும். பெரும்பாலும் தவளைகள், பறவைகள் மற்றும் சின்ன சின்ன மேமல்ஸை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய இந்த பாம்புகள் ஆக்சுவலா ஒரு வெனமஸ் ஸ்னேக்னு சொல்லலாம். அதாவது நல்லா வளர்ந்த ஒரு மனிதனையே போட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு இந்த பாம்போட விஷம் ரொம்பவே வீரியமானது. நம்பர் 4, கபூன் வைப்பர்.
சப்போஸ் இப்படி ஒரு குட்டியான பாம்பு உங்க கிட்ட வரத பாத்தீங்கன்னா, வா இது பார்க்கவே நல்லா குட்டியா கியூட்டா இருக்கேன்னு சொல்லி கொஞ்சலாம்னு தப்பி தவறி கூட அது கிட்ட போயிடாதீங்க. காரணம் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பாம்பும் தன்னோட விஷத்தை அதோட வாயில இருக்கிற அந்த 2 கோரை பற்கள் மூலமா தான் வெளியேற்றும். சோ அப்படி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பற்கள் கொண்ட பாம்புனா அது இந்த கபூன் வைப்பர் தான். காரணம் இதோட ஒவ்வொரு நச்சு பல்லும் கிட்டத்தட்ட 2 இன்ச் வரை வளரக்கூடியது. அண்ட் மேலும் நல்லா வளர்ந்த ஒரு கபூன் வைப்பர் அதிகபட்சமா 7 அடி வரை வளரும். அதாவது இப்ப ஆப்பிரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கிற 20 வித்தியாசமான வைப்பர் இன பாம்புகள்லயே ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய வைப்பர்னா அது இந்த கபூன் வைப்பர் தான். நம்பர் 3 ஒயிட் கோப்ரா. பொதுவா எந்த ஒரு பாம்புகளுக்கும் மிகப்பெரிய பலமே அதோட நிறம் தான். காரணம் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் அண்ட் மறைஞ்சிருந்து தன்னோட எதிரிகளை ஆம்புஷ் அட்டாக் பண்றதுக்கும் அதோட நிறம் தன்னை சுத்தி இருக்கிற பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி தன்னை ஈஸியா பிளெண்ட் பண்ணிக்க உதவி செய்யும். ஆனா இந்த வகையான கோப்ராஸ்க்கு அப்படி அமையறதில்ல. காரணம் மெலனின் அழைக்கப்படுற ஒரு விதமான நிறமிகள் ரொம்பவே கம்மியா சுரக்கிறதால தான் இவைகள் மத்த கோப்ராஸ் மாதிரி கொஞ்சம் பழுப்பு நேரத்துல பறக்காம இப்படி வெள்ளை நேரத்துல பறக்குது. பட் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதோட நிறம் என்னதான் வேறையா இருந்தாலும் இதுவும் ஒரு ஆபத்தான விஷம் வாய்ந்த கோப்ரா தான் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 2 ஹார்ன்ட் வைப்பர். பெரும்பாலும் ஆப்பிரிக்காவோட பாலைவன பகுதிகளில் வாழக்கூடிய இந்த பாம்புகளை பார்த்த உடனே உங்களால ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். காரணம் இதோட தலைக்கு வெளியே நீட்டிட்டு இருக்கிற இந்த 2 கொம்புகள் தான். சோ இந்த பாம்புகள் தனக்கு யூனிக்கா அமைஞ்சிருக்கிற இந்த 2 கொம்புகள் மூலமா தன்னோட எதிரிகள் கிட்ட இருந்து இது தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கும்னு சொல்லப்படுது. ஆக்சுவலா வெனமஸ் வகையை சேர்ந்த இந்த பாம்புகளோட ஹண்டிங் ஸ்டைலே ரொம்ப பிரில்லியன்ட் ஆனதுன்னு தான் சொல்லணும். தன்னை சுத்தி இருக்கிற அந்த பாலைவன மணலுக்கு ஏத்த மாதிரி அதோட ஸ்கின் டோனும் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கிறதால தன்னை ஈஸியா அந்த மணலுக்கு ஒழிச்சு தன்னோட இரைக்காக காத்திருக்கும். தென் தனக்கான சரியான வாய்ப்பு கிடைச்சதும் அந்த இரைய தன்னோட உணவா மாத்திடும். நம்பர் 1 டைகர் கீல்பேக். பெரும்பாலும் ஈஸ்ட் மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏசியா போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய இந்த வகையான பாம்புகள் தான் டைகர் கீல்பேக் ஸ்னேக். அண்ட் இந்த பகுதிகளில் வாழக்கூடிய ஒரே வெனமஸ் அண்ட் பாய்சனஸ் ஸ்னேக்கும் இதுதான். அதிகபட்சமா 3 அடி வரை வளரக்கூடிய இந்த பாம்புகள்ல பெண் பாம்புகள் தான் ஆண் பாம்பை விட சைஸ்ல பெருசா இருக்கும். அண்ட் மேலும் பகல் நேரங்கள்ல தான் இந்த பாம்புகள் அதிக சுறுசுறுப்பா இருக்குங்கிறதுனால தன்னோட அதிகமான நேரத்தை இவைகள் தனக்கான இரையை தேடுறதுலயே செலவழிச்சிடும். பெரும்பாலும் தவளைகள், தேரைகள், ஈவன் சில சமயங்கள்ல விஷம் வாய்ந்த தவளைகளை கூட இது தன்னோட உணவா சாப்பிடும். சோ இப்படி விஷம் வாய்ந்த தவளைகளை சாப்பிடுறதன் மூலமா அந்த தவளையோட விஷம் ஃபைனலா இந்த பாம்புகளோட உடம்புல ஒரு பாய்சனா சுரக்க ஆரம்பிச்சிடும். வெல் இதனாலதான் இந்த பாம்புகள் ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்காவும் அண்ட் அதே சமயத்துல மத்த பாம்புகள் மாதிரி விஷத்தை கக்கக்கூடிய ஒரு வெனமஸ் ஸ்னேக்காவும் இருக்கு. சோ ஃபைனலா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி விலங்குகள் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.